ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மத கஜ ராஜா எம்ஜிஆர் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத கஜ ராஜா கிட்டத்தட்ட 10 வருஷ போராட்டம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சுந்தர் சியும் விஷால் அவர்களும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆகுமான்னு எல்லாருக்கும் டவுட்ல இருந்தாங்க. ஆனா ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ஃபேன்ஸோடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா பூர்த்தி பண்ணிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய விண்டேஜ் சந்தானம் தான். மத கஜராஜனாவே எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு சந்தனத்தோட காமெடி அந்த அளவுக்கு படத்துல காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதைப்படி பார்த்தா விஷால், சந்தானம், சடகோபன் ரமேஷ் அப்புறம் இன்னொரு நண்பர் மொத்தம் 4 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இவங்களா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியில ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணும்போது விஷாலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க விஷால் கிட்ட ஒவ்வொரு பிரச்சனையா 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும். சந்தானத்துக்கு ஒய்ஃபோட ப்ராப்ளமா இருக்கும், மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னொரு ப்ராப்ளமா இருக்கும். முதல்ல சந்தானத்தோட பிரச்சனை அங்கேயே தீர்த்து வச்சிட விஷால் அவர்கள். மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பிரச்சனை, ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்கலெக்டர் வருவாரு சென்னையில, அவருக்கு பயங்கரமா ஒரு இஷ்யூல மாட்டிப்பாரு, அந்த போஸ்டிங் பறி போயிடும். இன்னொரு ஃப்ரெண்டு சென்னையில பிசினஸ் பண்ணுவாரு, அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ராப்ளத்துக்கும் யாருக்காருன்னா ஒரே ஒரு பிசினஸ் மேக்னெட் தான். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சோனு சூட் தான். அதாவது ஹிந்தி வில்லன் சொல்லுவாங்களா, சோனு சூட் அவர் தான். இவரு சென்னையில பிசினஸ், பொலிட்டீசியன்ஸ், மீடியா எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு மினி கவர்மெண்ட் ரூல் பண்றாரு. இவருடைய ப்ராப்ளத்தினாலதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்கலெக்டர் போஸ்ட் போகும், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பிசினஸ் லாஸ் ஆகும். சரி, விஷாலு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாரு, மீதி 2 ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை போவாரு. அங்க சோனு சூட் கிட்ட அந்த 2 ஃப்ரெண்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரா இல்லையான்றதான் அந்த படத்தோட மொத்த கதையும். கடைசியில எப்படி சோனு சூட்டை போலீஸ்கிட்ட மாட்டி கொடுப்பாரு, அப்படிதான் படம் முடிப்பாங்க. படத்தோட கதையை சொல்ல போனா ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான். இந்த மாதிரி நிறைய கதையில பார்த்துட்டோம். ஆனா ஸ்கிரீன் பிளே, குறிப்பா படத்தோட காமெடி வேற லெவல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 2013-14 சமயத்தில் ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு 10 வருஷம் தள்ளி போயிட்டு இப்பதான் நம்ப முடியல ரிலீஸ் ஆச்சான்னு. ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம், நகைச்சுவை கொண்டாட்டம் சொல்லலாம். ஏன்னா மத கஜராஜான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஞாபகம் வருது சந்தானம் காமெடி தான். இந்த படத்துல சந்தானம் வர எல்லா சீன்லயும் ஒவ்வொரு கவுண்டரை கொடுப்பாரு. அந்த கவுண்டர்லாம் நமக்கு இந்த கவுண்ட் மணி இருப்பார்ல, அந்த பீரியடுக்கு கொண்டு போயிடும். உச்சக்கட்ட காமெடின்னு சொல்லலாம். அதை தாண்டி விஷால் அவர்கள் வழக்கம் போல அவருடைய பணியை சூப்பரா பண்ணியிருக்காரு. நாயகிகளா அஞ்சலியும் வரலட்சியும் வருவாங்க. ஆனா இவங்களுக்கான காட்சிகள் குறைவா இருந்தாலும் இவங்க படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் சொல்லலாம். அந்த மற்றபடி கதைக்கு அவங்களுக்கும் அதிகமான சம்பந்தம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா சுந்தர் சி அவர்கள் 2 ஹீரோயின் ஒரு கிளாமர் தான் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். மற்றபடி மணிவண்ணன் சாரு அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அவருடைய கடைசி படம் போல இந்த படம். இந்த படத்துல அவர் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல குறிப்பா மனோபாலா, விஷால், சந்தானம், மொட்டை ராஜேந்திரன் இவங்க 4 பேர் சேர்ந்து வரும்போது ஒரு 10 நிமிஷம் சீன் வரும். அந்த சீன் தாங்க படத்துல இருக்கிற அதிகபட்ச காமெடியே, மிகப்பெரிய காமெடி. படம் ஃபுல்லா காமெடியா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா போகும். சீரியஸா போயிட்டு இருக்கும் போது இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இவங்க பண்ற காமெடி இருக்கே, எப்படியாப்பட்டவனும் லைஃப்ல சிரிக்காதவங்க சிரிச்சிருவோம். அந்த அளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. உண்மையிலே கடைசியில ஒரு வழியா சோனு சூட்டோடைய பண்ற அக்கிரமங்கள்லாம் விஷால் வெளிக்கொண்டு வருவாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு சப்கலெக்டர் ப்ராப்ளம் இருக்கும், இன்னொருத்தருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடும். எல்லாத்துக்கும் காரணம் சோனு சூட்டு தான். அவங்க கிட்ட இருந்து பணத்தை மீட்டு கொடுத்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாரு. இதுதான் ஒட்டுமொத்த மத கஜ ராஜாவோட படம் கதையே. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். என்ன நேரம் தெரியல, சுந்தர் சிக்கா இல்ல விஷாலுக்கா ப்ராப்ளம் தெரியல, படம் ரிலீஸ் ஆகாம 10 வருஷம் தள்ளி போச்சு. 10 வருஷம் தள்ளி ரிலீஸ் ஆனாலும் மக்களுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை கொண்டாட்டம் சொல்லலாம். நீங்க மத கஜராஜா படம் பார்த்திருந்தா உங்களுக்கு படத்தை பத்தி கமெண்ட்னா கீழே மறக்காம பதிவிடுங்க. படம் பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. நன்றி, வணக்கம்.